கல்விதான் மனிதனுடைய அடையாளம், மிகப்பெரிய ஒரு செல்வம். அதனால்தான் அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அரபியிலே மினல் மஹதி இலல் லஹது என்று சொல்வார்கள். தாயினுடைய மடியிலிருந்து, கருவறையிலிருந்து அது நம்முடைய கபர் வரை, அதற்கு ஒரு முடிவே இல்லை, அதற்கு ஒரு எல்கையே இல்லை. தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய மகத்தான ஒன்று. அதனால்தான் இந்த உலகத்தில் மனித குலத்தின் வழிகாட்டியாக வந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா பாக்கியங்களையும் கொடுத்ததை சொல்லிக்கொண்டே வருகிறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நாயகமே, தாங்கள் யதீமாக இருந்தீர்கள், இறைவன் உங்களை அரவணைக்கவில்லையா? ஏழையாக இருந்தீர்கள், உங்களை அல்லாஹ் சீமானாக்கவில்லையா? நுபுவத்தினுடைய கல்வியின் ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள், இறைவன் உங்களுக்கு நுபுவத்தினுடைய கல்வியை தரவில்லையா என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறான். ஆனால் இந்த பாக்கியங்களை சொல்லி வந்த இறைவன் வேறு எந்த பாக்கியத்தையும் எனக்கு அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்க சொல்லவில்லை. ஓ குல் ரப்பி ஜித்னி இல்மா, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துன்னு கேளுங்கள். ஊத்தீத்து இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், இதுவரை வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளோ பேருடைய ஒட்டுமொத்த ஞானத்தையும் கொடுக்கப்பட்டவர்கள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் கடைசி குழந்தை எங்கே பிறக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். சைனாவில் கடைசி குழந்தை, உலகத்தினுடைய கடைசி குழந்தை அங்கேதான் பிறக்கும் என்று சொன்னார்கள். இதுவரை வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளோ பேருடைய ஒட்டுமொத்தமான ஞானத்தையும் சேர்த்து கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இறைவன் சொல்கிறான், ரப்பி ஜித்னி இல்மா, நாயகமே சொல்லுங்கள், எங்களுக்கு கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்து என்று கேட்கும்படி, மக்களுக்கு சொல்லும்படி அல்லாஹு தஆலா அறிவுரை கொடுக்கிறான் என்று சொன்னால், இந்த கல்வியினுடைய மாண்பு என்பது எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை. மொழியால், நிறத்தால், நாட்டால், எந்த காரணத்தினாலும் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் கல்வியில் மாத்திரம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நாயகமே கேளுங்கள், கற்றவர்களும் மற்றவர்களும் சமமான் என்று குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். எல்லா காரியத்திலும் சமத்துவத்தை சொல்லக்கூடிய, போதிக்கக்கூடிய இஸ்லாம் கல்வியில் மாத்திரம் சமத்துவம் இல்லை, கற்றவர்களும் மற்றவர்களும் சமம் அல்ல என்று குர்ஆன் ஷரீஃப் அழுத்தமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உண்மையானவர்களே, அங்கே ஆரம்பமாக கிராத் ஓதிய ஆலிம்கள் நல்ல ஒரு ஆயத்தை எடுத்து ஓதினார்கள். ஆதி மனிதனுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த வழி என்னவென்று சொன்னால், வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தான் ஆதி மனிதருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு உலகத்தினுடைய பல்வேறு காரியங்களை கற்றுக் கொடுத்ததை தான் இறைவன் தொடங்குகிறான். அந்த ஆயத்தில் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்கிறார்கள். கல்வியாளர்களுக்கு உலகம் பணியும், கல்வியாளர்களுக்கு உலகம் பணிய வேண்டும். அதனுடைய அடையாளம் தான் மலக்குமார்களுடைய சஜிதா. மலக்குமார்களுடைய சஜிதா என்பது கல்வியாளர்களுக்கு உலகம் பணிய வேண்டும் என்பதை இறைவன் அதன் வழியாக உணர்த்தி காட்டுகிறான் என்று சொல்கிறார். அதே போல கல்வியாளர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு. யா ஆதம் அன்த வஸௌஜ் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா ஃபகுலா மின்னா ரகதன் ஹைது ஷிதுமா, சுவனத்தில் போய் இருங்கள், சுகமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவியுங்கள் என்று கல்வியாளர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் என்று சொல்வார்கள். அதே போல கல்வியாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளின் கீழ் இருக்கும் வரை சிறப்பான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. அதனால்தான் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன், மரத்துக்கிட்ட போகக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை. வாழ்க்கையில் கல்வியாளர்களுக்குன்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் பேணும் வரைதான் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பு, உயர்வு, மேன்மை என்பதையும் அது நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. சங்கைக்குரியவர்களே, எனவே கல்வியினுடைய மகத்துவத்தை உலகத்தில் யாரும் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடத்தில் கல்வியை பற்றி கேட்கும் பொழுது, எப்படி குழந்தையை பற்றி கேட்கும் பொழுது குழந்தையைத்தான் மட்டும் அல்லாட்ட கேட்கக்கூடாது, குழந்தை இல்லாதவங்க அல்லாஹ் சாலிஹான குழந்தையைத்தான் தான் கேட்கணும். அதே போல கல்வியை கேட்கும் பொழுது பயனுள்ள கல்வியை தான் என்றுதான் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். பயனுள்ள கல்வி என்பதுதான் கல்வியினுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ்
ஒமின் இல்மின் லா யன்ஃபா, பயனில்லாத கல்வியை விட்டு என்னை பாதுகாத்தர். ஒமின் துஆஇன் லா யுஸ்மா, உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்படாத துஆவை விட்டு என்னை பாதுகாத்தருள். ஒரு ஆள் அழுது அழுது ஓதுறாரு, உருக்கமா ஓதுறாரு, அடுக்கு மொழியில ஓதுறாரு, பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு ஓதுறாரு, எல்லா துஆ ஓதுறாரு, அது அல்லாஹ் இடத்துல அங்கீகாரம் இல்லைன்னு அந்த துஆவினுடைய பலன் என்ன? அதே மாதிரி கல்வியினுடைய பயனுள்ள கல்வியாக இருந்தால்தான் அதனுடைய நோக்கம் நிறைவேறும் என்பதனால்தான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய சொன்னார்கள். யா அல்லாஹ், எனக்கு பயனுள்ள கல்வியை தா என்று கேட்க சொன்னார். பயனுள்ள கல்வி என்பதற்கான விளக்கம் என்ன? முதலாவது, கல்வி என்பது நம்முடைய உள் வெளிச்சத்திற்கானது, அதை விளங்க வேண்டும். கல்வி என்பது நம்முடைய உள் வெளிச்சத்திற்கானது. கல்வி என்பது சிந்தனை விசாலத்திற்கானது. கல்வியினுடைய முதல் இலக்கு அறியாமையை போக்குவதும், அதே போல மற்றவர்களுடைய அறியாமையை போக்குவதும், நம்முடைய அறியாமையை நீக்கிக் கொள்வதும் மற்றவருடைய அறியாமையை போக்குவதும். அதுதான் பயனுள்ள கல்வி என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்றும் நபி என்றும் நல்ல விளங்கியிருந்தார்கள், சான்றுகளோடு விளங்கியிருந்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், பெற்றவர்களுக்கு தன்னுடைய பிள்ளை அடையாளம் தெரிவதை போல சான்றுகளோடு அந்த அளவிற்கு தெரிந்திருந்தார்கள். என்ன பயன்? தெரிந்திருந்தார்களே தவிர அந்த கல்வியை கொண்டவர்கள் பயன் பெற்றார்களா என்றால் இல்லை. வரலாற்றில் அவங்க எந்த அளவுக்கு விளங்கியிருந்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன சான்று சொல்கிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உலகம் போற்றும் ஹதரத் உமர் அவர்கள் ஒரு நாள் ஒரு பாறைக்கு மேலே, சின்ன பிராயத்தில் அவங்களுடைய சிறு வயதிலே ஒரு பாறைக்கு மேலே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த வழியாக 2 யூதர்கள் கடந்து போகிறார்கள். அப்படி போகிறவங்க ஒரு ஆள் மற்றொரு ஆளை பார்த்து நிறுத்தி 2 பேரும் சேர்ந்து ரிவேட்ஸ் வந்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு இடத்துல போனாங்களாம். உமரே, ஒரு காலம் வரும், இந்த அரபகத்தின் ஆட்சியாளராக நீங்கள் ஆகுவீர்கள், இந்த அரபகத்தின் ஆட்சியாளராக நீங்கள் வருவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு சட்டம் போடுவீங்க. அந்த சட்டத்தில் யூத குடியிருப்புகளை ஊரினுடைய அவுட்டரில் கொண்டு போங்கன்னு ஒரு சட்டம் போடுவீங்க. அந்த சட்டத்திலிருந்து இங்கே 2 பேருக்கும் விதிவிலக்கு கொடுக்கணும், ஒரு கையெழுத்து போட்டு தாங்கன்னு சொன்னாங்களாம். அவங்க சின்ன வயசு பிள்ளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கல்லில் திண்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், கேள்வி பண்றீங்களா, என்னுடைய தகப்பனார் ஹத்தாப் அவர்கள் ஒரு 10 ஒட்டகத்தை கொடுத்து என்கிட்ட தந்து அதை போய் மேய்ச்சிட்டு வாங்கன்னா ஒழுங்காக மேய்க்க மாட்டேங்கிறேன்னு என்ன திட்டுறாரு. அப்படிப்பட்ட நானா இந்த அரபகத்தின் ஆட்சியாளராக வருவேன் என்று கேட்ட பொழுது நாங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொன்னால் அதை எப்படி நம்ம இந்த உலகம் நம்புகிறதோ, நான் அதற்குள்ளே புகவில்லை. அதேபோல் அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அவ்வளவு சத்தியம் என்று நம்பி இருந்தார்கள். ஏன்னா அவங்க வேதத்தின் விற்பன்னர்களாக அந்த அளவுக்கு தெரிந்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னாங்க, ஒரு கையெழுத்து போட்டு தாங்க. உமர்லான்னு வர்றது நடக்கிறத பார்த்துக்கிறோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. வரலாறு சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிவதற்கு முன்னால் உம்மத்தாருக்கு 4 விஷயத்தை முக்கியமாக சொன்னாங்க. சமூகத்திற்கு 4 கடமைகளை சொன்னார்கள். நீங்கள் தொழுகையை பற்றி கொள்ளுங்கள் என்பதை சொன்னார்கள். அதேபோல பெண்கள் விஷயத்திலும் அடிமைகள் விஷயத்திலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதேபோல நம்மை தேடி வரக்கூடிய தூதர்களுக்கு, இன்றைக்கு உலகமெல்லாம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது, ஒரு அந்நிய நாட்டு தூதராக இருந்தாலும், ஏன் எதிரி நாட்டு தூதராக இருந்தாலும் கூட நம்முடைய நாட்டில் அந்த தூதர் வருகிறார் என்றால் தூதருக்குள்ள மரியாதை செய்கிறாங்க இல்லையா? எதிரி நாடுகள்லாம் பார்ப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நாட்டிலிருந்து தூதர்கள் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று 3வது சொன்னாங்க. 4வது சொன்னாங்க, அஹ்ரிஜில் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், இந்த யகூதிகளை அரபகத்தினுடைய உள்பகுதியிலிருந்து அவங்களுடைய குடியிருப்புகளை அவுட்டரில் ஆக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் விசாலமாக அந்த அளவிற்கு ஆட்சி பரவவில்லை. உமர்லானுடைய ஆட்சியில் தான் 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட ஆட்சிக்கு உரிமையாளராக இருந்த ஹதரத் உமர் இப்னு கத்தாப் இந்த சட்டத்தை போடுறாங்க. இந்த சட்டத்தை போடணும்னு அந்த 2 பேரும் சீட்டை தூக்கிட்டு வந்துட்டான். இது மாதிரி எங்களுக்கு கையெழுத்து போட்டு தந்திருக்கிறீங்க. உமர்தான் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அவருடைய சிறுபிராயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இவர்கள் இந்த அளவிற்கு விளங்கியிருந்தார்களே தவிர கல்வி பயனுள்ளதாக அவர்களிடத்தில் இருந்ததா என்றால் இல்லை. அதனாலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனுள்ள கல்வியை அல்லாஹ்விடத்தில் கேட்டார். கல்வி என்பது மனிதனுடைய தனிச்சிறப்பு. உலகத்தில் எத்தனோ பிராணிகளிடத்திலிருந்து நாம் பல பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கிறதே, மனிதனுக்கு என்ன தனிச்சிறப்பு கல்வியிலே?
ஒரு காகத்திட்டிருந்து நாம் 5 பாடம் படிக்கணுமா? காகம் இருக்குது, உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான பறவை. சலீம் அலின்னு சொல்லி பறவைகள் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் அந்த நிபுணர் சொல்கிறார், உலகத்திலேயே புத்திசாலியான பறவை காகம்தாங்கிறார். தமிழில் கூட காக்கை நோக்கறியும் கொக்கு டப்பறியும்னு சொல்லுவோம். நோக்கமறிந்து செயல்படக்கூடிய பிராணி. நம்மளை விரட்ட வர்றானா, நமக்கு எதுவும் தர வர்றானா, எதுக்காக வர்றாங்கிறது தெரியும். வண்டியில் இவர் நல்ல வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பார், 60 கிலோமீட்டர் வேகத்தில் மேலே நிற்கும். இவ்வளோ வேகத்தில் வண்டியில் வந்தால் நாம் அங்கேருந்து எச்சம் போட்டால் அவன் மேலே எப்படி செல்ட்டுன்னு கரெக்டாக விழுங்கிறத அவ்வளோ யூகிச்சு சப்புன்னு போடும். ரொம்ப தீர்க்கமான சூழ்நிலை அறிந்து நடக்கக்கூடிய பிராணி, ரொம்ப அறிவுள்ள பிராணி காகம். இந்த காகத்திடத்திலிருந்து நாம் 5 பாடம் படிக்க வேண்டியது இருக்குது. அதிகாலை எழுந்திரித்தல், நான் விளக்கமாக அதை சொல்லலை. காணாமலே புணர்தல், சால உற்றாரோடு உண்ணல், உறவாடல், மாலை குளித்து மனை புகுதல். மாலை குளித்து மனை புகுதல். காலையிலிருந்து 5 பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது காகத்திடத்திலிருந்து. அதனாலே மனிதனுக்கு பாடம் சொல்லி தருகிறது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் குர்ஆன் ஒரு வரலாறை சொல்கிறது. உலகத்தில் நடந்த முதல் இறப்பு, அவரை எப்படி அடக்கணும்னு தெரியாமல் இருந்தவர்களுக்கு ஃபபஅஸல்லாஹு குராபன், காகம் தன்னுடைய அழகினால் குழி தோண்டியது, இறந்த இன்னொரு காகத்தை உள்ளே தள்ளியது. அடக்குவதற்குண்டான அந்த நிலையை அந்த மனிதன் கற்றுக்கொண்டான். மனிதன் சிறப்பானவன் என்று சொன்னால் எந்த வகையிலே மனிதன் சிறப்பானவன், எந்த வகையிலே மனிதன் உயர்வானவன்? காகத்திடத்திலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டியது இருக்கிறது. உலகத்திலே மனிதர்களுக்கு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா, உலகத்தினுடைய படைப்பினங்களுக்கு தங்களுடைய வாழ்வின் நிலைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான் இறைவன். தான் உணவை தேடுவதற்கு, எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு, வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு உலகத்து பிராணிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வியாளர்கள் உள்ள ஒரு இடம், நான் ரொம்ப விரிவாக பேசல. இந்த தேள் இருக்குது, தேள், அது தேள் எதை சாப்பிடும்னு சொன்னால் எறும்பு சாப்பிடும் தேள். அது மாதிரி தேள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய, அதில் உட்கார சொல்லணும், யாரையும் பிரச்சனை. தேள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பிராணி பொருள் அப்படின்னு சொன்னால் இந்த கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி மாத்திரம் கிடைச்சிருச்சுன்னா தேளுக்கு அதை விட ஒரு உயர்ந்த உணவுங்கிறது கிடையாது. அந்த கரப்பாம்பூச்சி எப்படி பிடிக்குது? தேள் ஒரு ஸ்லோ மோஷனில் தான் நடக்கும், அது ரொம்ப வேகமாக போகாது, குறிப்பிட்ட அளவு வேகத்தில் தான் போகும். கரப்பாம்பூச்சி இருக்குதே, அது நடக்கும், ஓடும், தேவைப்பட்டால் பறக்கும். இப்போ இந்த கரப்பாம்பூச்சி இந்த தேள் எப்படி பிடிக்குது? அது எப்படி பிடிக்குதுன்னு சொன்னால், அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே இந்த தேள் தன் உடலை ஒரு மாதிரி வளைத்து கொண்டு ஒரு சின்ன ஆட்டம், ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டே பக்கத்தில் போகுமா. இதனுடைய அழகில் மயங்கி போய் அப்படியே நிற்குமா. அழகு எங்கேயுமே ஆபத்து தானே. இப்போ அந்த அழகில் மயங்கி போய் அப்படியே நிற்குமா. பக்கத்தில் போய் ஒரு போடு போட்டு தனக்கு தேவையானது அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுமா. அதனால் உலகத்தினுடைய பிராணிகள் தனக்கான உணவை தேடுவதற்கு, எதிரிகளிடத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்குண்டான வழியை பெற்றிருக்கிறது. பல பாடங்களை மனிதன் அதிலிருந்து பெறுகிறான். மனிதனுக்கு எந்த வகையிலே சிறப்பு? உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை சிறப்பாக்கி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறானே, மனிதனுக்கு என்ன சிறப்பு? எந்த வகையிலே மனிதனுக்கு உயர்வு? இந்த முதலை இருக்குத, முதலை அது ஒரு அசைவ பிராணி, அது பொருள்களை சாப்பிடும். பற்களுக்கு இடையில் ஏதாவது கழிவு அமர்ந்து கொள்ளும். நம்ம தேசிய ஒரு பண்பு, கைவிட்டு வெளியில் எடுத்து அதை வெளியில் போட்டுருவோம் நம்ம பற்களுக்கு இடையில் இருந்தால். ஆனால் இந்த முதலை அதனுடைய ஈறுகளுக்கு மத்தியில் கழிவுகள் போய் ஏதாவது உள்ளே அமர்ந்து கொண்டால், இருந்து கொண்டால் அதை எடுப்பது அதுக்கு தெரியாது. பிராணிகள்லேயே அந்த முதலை ஒரு வித்தியாசமான பிராணி. அதனால் அதுக்கு ஈர் வலிக்கிற நேரத்தில் கரைகளுடைய ஓரத்தில் தன்னுடைய வாயை பிளந்து நின்று கொள்ளும். உலகத்து பிராணிகளிலேயே அது வித்தியாசம். மனிதனை பொறுத்தவரையில் அவன் பேசும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் இதர தேவைகளுக்கும் அவனுடைய கீழ்த்தாடை அசைக்கிறான். மனிதன் உட்பட உலகத்தில் உயிர் வாழும் இனங்கள் எல்லாம் அதைத்தான் அசைக்குது, கீழ்த்தாடை. முதல்ல மாத்திரம் மேல்தாடை அசைக்கும், கீழ்த்தாடை அப்படி தான் இருக்கும். அது தன்னுடைய தேவைக்கு மேல்தாடை தான் அசைக்கும். இது தன்னுடைய மேல்தாடையை உயர்த்தி கொண்டு நீர்நிலைகளுடைய ஓரத்தில் முதல்ல அப்படி நின்றுக்கிறோம். ஏன்னா வலிக்குது.
யார் உள்ள போய் எடுக்கிறது? மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடான்னு சொல்லுவாங்க. ரவுடியும் சரி முதலையும் சரி ஒன்று பிடிச்சா விடாது. யார் உள்ள போய் எடுக்கிறது? ஆனால் அதுக்குன்னு அல்லாஹ் தஆலா இறைவன் சில விதமான பிராணிகளை வைத்திருக்கிறான். அதுக்குன்னு சில பிராணிகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கோஹிமான் ஒரு பறவையை சொல்கிறாங்க. அந்த பறவை அதனுடைய தலையில் கம்பி போல் ஒரு சதை துண்டு வளர்ந்திருக்கும். இது மாதிரி உலகத்தினுடைய குருவிகளிலே பிராணிகளிலே எதற்கெல்லாம் தலையிலே ஒரு கம்பியை போல் சதை வளர்ந்திருக்கிறதோ அந்த குருவி மாத்திரம்தான் உள்ள போகும். அது மாத்திரம்தான் உள்ள போய் பற்களுக்கு இடையிலே, முதலையினுடைய பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் அது கொத்தி கொத்தி எடுத்து அது தான் சாப்பிட்டு. ஆனால் கழிவுகளை எடுத்ததற்கு பின்னால் அதற்கு பிறகு மீண்டும் தன்னுடைய கூரிய அழகினாலே அந்த ஈர்களிலே படும் பொழுது அதுக்கு வலி வரும். வலி வந்தவொன்னே முதல்ல தன்னுடைய வாயை மூடும். வாயை உண்ண உள்ள குருவி நிற்கிது. வாயை மூடும் பொழுது குருவி தன்னுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதையை கொண்டு ஒரு குத்தும், வாயை திறக்க வெளியில் வந்துடும். வாழ்க்கையிலே மனிதன் பாடங்களை படிக்கிறான் பிராணிகளிடத்திலிருந்து. ஆனால் உலகத்து பிராணிகளிலேயே நாம் தான் சிறந்தவர்கள்னு நாம் மனிதர்கள்ங்கிற காரணத்தினால சொல்கிறோமா, அல்லது பேச தெரிந்தவர்கள் என்பதனால் சொல்கிறோமா என்றால் இறைவனும் சொல்கிறான் மனிதன் தான் சிறந்தவன் என்று சொல்கிறான். நான் ரொம்ப விரிவாக சொல்லலை. மனிதனுடைய சிறப்புக்கு காரணமே ரெண்டு தான். ஒன்று கற்கிறான், இன்னொன்று கற்றுக் கொடுக்கிறான். உலகத்து பிராணிகள் ஏற்கனவே பெற்ற அறிவை வளர்த்து கொள்ளவோ பிறருக்கு போதிக்கவோ அவைகளுக்கு தெரியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும் பொழுது ஒரு சிலந்தி எப்படி கூடு கட்டிச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்குள்ள சிலந்தியும் கூடு கட்டும். நவீன காலம் கொஞ்சம் விஞ்ஞான யுகம்ங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாலாம் அந்த சிலந்தி கெட்டாது. அது தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்குண்டான நிலை என்பது தெரியாது. பெற்ற அறிவை வளர்க்கவோ பிறருக்கு போதிக்கவோ மனிதனுக்கு மாத்திரம்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வ பிமா குன்தும் ததுருசூன், நீங்கள் கற்கிறீர்கள், கற்றுக் கொடுக்கிறீர்கள். இதுதான் மனிதனுக்குண்டான சிறப்பு என்று குர்ஆன் சொல்கிறது. என்றால் மனிதன் இந்த கல்வியினுடைய விஷயத்தில் எவ்வளவு உயர்வான செல்வத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்பதை இறைவன் நமக்கு போதிக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, அர் ரஹ்மான், அவன் மகா கருணையாளன். அர் ரஹ்மான் முடிச்சிருவா. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான். அவன் மகா கருணையாளன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். ஹஸரத் இன்னும் கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்லை, நம்ம பேச்சை ரொம்ப ரசித்து கேட்குறாங்க தெரியுது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சாப்பாடு இன்னும் வேகல் ஹஸரத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இங்கே அடுத்து பேச வேண்டிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க இல்லையா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அர் ரஹ்மான், அவன் மகா கருணையாளன். ஏன் தெரியுமா? அல்லவன் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை, அந்த கல்வியை கற்றுத்தந்தான். ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான் என்று சொல்கிறான். மனிதனை படைத்தது எவ்வளவு பெரிய பேரருள். ஆனால் படைத்த அருளை விட படிப்பித்த அருளை இறைவன் முன்னாலாக்குகிறான். அற்பஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன்பின் தாரணையில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணனே நீ எனக்கு காப்பு என்று சொல்வார்கள் தென்னாட்டின் ரூமி, தக்கலையின் தவஜானை, பீர்மதப்பா அவர்கள். எனவே மனிதனை உருவாக்கக்கூடிய அது ஆற்றல் எவ்வளவு பெரியது. ஆனால் படைத்த அந்த அருளை விட படிப்பித்த அருளை இறைவன் முற்படுத்தி சொல்கிறான் என்றால் அது அவ்வளவு மாண்பானது. கல்வி அப்படிங்கிறதோட இன்னைக்கு நடைமுறையில் அது எவ்வளவு தேவையானதுங்கிற சம்பந்தமான அதுக்கு அடுத்து எனக்கு ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. நேரத்தினுடைய நிலை இல்லாத காரணத்தினால் என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். இறைவன் நமக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி அருள்வானாக. பெற்ற கல்வியையும் பிற இருக்கின்ற கல்வியையும் பயனுள்ள கல்வியாக, மனிதாபிமானத்தோடு மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய சிறந்த கல்வியாக நம்முடைய கல்வியை இறைவன் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு